கிறிஸ்தவர்கள் சுவிசேஷம் இந்தியால சொல்லலாமா? இந்திய சட்டம் என்ன சொல்லுது? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய பயம் இதுதான். நான் வெளிய போய் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? இயேசு கிறிஸ்துவ பத்தி பப்ளிக்கா வெளியில பேச முடியுமான்னு சொல்லிட்டு நெறைய குழப்பத்தோட இருப்பீங்க. ஆனா இந்திய சட்டத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுதுன்னா, இந்தியால இருக்க அனைத்து குடிமகன்களும் அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு, அந்த மதத்தை பற்றி பேசுவதற்கு எல்லா உரிமையையும் இந்திய அரசாங்கம் குடுத்திருக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க யோசிக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி மதம் மாற்றம் செய்யக்கூடாது. பயம்புறுத்தி மதம் மாற்றம் செய்யக்கூடாது. மேனிபுலேட் அதாவது மயக்கி மதம் மாற்றம் நாம் செய்யக்கூடாது. நம்முடைய வேதமும் அததான் நமக்கு சொல்லிக் குடுக்குது. என்ன சொல்லுதுன்னா, சுத்த சுவிசேஷத்த நம்ம யார் மேலயும் என்ன பண்ணக்கூடாது? ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர பின்பற்றி வரும்படி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவே இல்ல. இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸா இருக்கிற நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்லும்பொழுது, அன்போடு கூட சொல்லணும். மக்களுடைய உணர்வுகளை மதித்து நாம சொல்லணும். சட்ட ஒழுங்குகளை பின்பற்றி நாம சொல்லணும். எந்த ஒரு ஆர்கியுமென்ட்டோ, இல்ல வயலன்ஸ்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறது பெட்டர். நம்ம இப்போ வெளியில சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது யாராவது வந்து நீங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க சண்டை போட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு பெர்மிஷன் வாங்கி வைக்கிறது ரொம்ப பெட்டர். இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயந்து சுவிசேஷத்தை சொல்லாம இருக்கவும் கூடாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு மார்க்ல, நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஏன்னா நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறோம். தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஸோ நோ யுவர் ரைட்ஸ், யூஸ் யுவர் ஃப்ரீடம் வைஸ்லி, preach the gospel with truth and love. God bless you all.